இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியவர் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவர்களும். தந்தை பெரியார் அவர்கள் தான் இன்றைக்கு சனாதனத்துக்கு அடையாளமாக, அந்த எதிர்ப்பினுடைய அடையாளமாக, சனாதன எதிர்ப்பினுடைய அடையாளமாக பாஜக முன்வைக்கின்ற அந்த அரசியலுக்கு எதிராக இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் வந்து இந்தியா முழுக்க ஒரு அடையாளமாக இருக்கிறார். பாரதிய ஜனதாவோ ஆர்எஸ்எஸோ சங் பரிவார் அமைப்புகளோ அம்பேத்கரை வந்து இந்துத்துவ அம்பேத்கருங்கிறது அவரை வந்து விழுங்கி சிரிக்க முயற்சி செய்கிறாங்க. அதனால தான் வந்து அமித்ஷா போன்றவர்கள் வந்து எப்போ பார்த்தாலும் நீங்கள் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறது அமித்ஷா வந்து அங்கே சொல்கிறார். தந்தை பெரியார் அவர்கள் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த ஆரியத்துக்கு எதிராக, பார்ப்பனியத்துக்கு எதிராக ஒரு அரசியல் ரீதியான ஒரு காப்பரனாக இருக்கிறார். ரொம்ப முக்கியமாக நான் அப்படியே ஒன்று பார்க்குறேன் நான். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக அல்லது பார்ப்பனியத்துக்கு எதிராக இருக்கிற ஒரு அடையாளம்ங்கிறது தந்தை பெரியார். அப்போ அந்த தந்தை பெரியாருடைய அந்த பிம்பத்தை, அந்த அடையாளத்தை உடைக்கணும் அப்படிங்கிறது பார்ப்பனியத்தினுடைய அரசியல், ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல். இதையெல்லாம் வந்து செய்யக்கூடியவர்கள் நான் சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா இது ரொம்ப நுட்பமானது. இது வந்து ஒரு தொலைநோக்கு அரசியலோட தான் நம்ம பார்க்கணும். தந்தை பெரியாருடைய அரசியலை உடைச்சாதான் இந்த இடத்துல பார்ப்பனியத்தினுடைய அரசியல் வந்து உள்ள போகும். திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம்னு வரும்போதுதான் திராவிடத்தை எதிர்க்கிறார். திராவிடத்தை எதிர்க்கும் போது பெரியாரை கொள்கை தலைவராக கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளை விமர்சிக்கிறார். அப்படி சொல்லும் போது அவருடைய கருத்தையும் சேர்த்து விமர்சிக்கிறார். நீங்க சொல்ற மாதிரி ஆர்எஸ்எஸ்ஓ பாஜகவோ தொடக்க நிலையிலேயே பெரியாரை எதிர்க்குவார்கள். இவங்க அப்படி சொல்லலையே. நாங்க முன்னாடி ஆதரிச்சோம், அவரை படிச்சோம், பெரியாரை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இப்ப எங்களுக்குள்ள மாற்றம் வந்திருக்கு, அதனால நாங்க எதிர்க்கிறோம். அஜெண்டான்னு சொல்றேன் நான். நீங்க வந்து இப்ப வந்து நீங்க வந்து கொடுக்கப்படுகின்ற அஜெண்டா அப்படிங்கிறது அதுதான் சொல்றேன் நான். அப்ப வந்து இந்த அஜெண்டாவை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நபராக நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். நான் நாம் தமிழர் வந்து ஓம் தமிழரா மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நான் ஆரம்பத்துல சொல்ல 2012 வரலாற்று பதட்டப்பட வேண்டாம். நான் எல்லாருக்கும் அவர் கருத்து சொல்லட்டும், நீங்க மறுத்து சொல்லுங்க. ஆதாரத்தோட சொல்றேன். ஓம் தமிழரை எப்படி மாத்துறாங்க அப்படின்னா, சங் பரிவார் அமைப்புகள் என்னென்ன செயல் திட்டங்களை கொண்டு வருதோ, இப்ப வந்து இன்னைக்கு அண்ணாமலை ஆதரிக்கிறாருன்னா என்ன காரணம்? கச்சராஜ் ஆதரிக்கிறாருன்னா என்ன காரணம்? 8 வழி சாலையை சங் பரிவார் கொண்டு வருது, நாங்க ஆதரிச்சோம். அதுதான் நீங்க முடிச்சிட்டோம். ஓம் தமிழர்ங்கிற காரணத்தை வந்து சொல்றதுக்கு கச்சராஜ் ஆதரிக்கிறாரு, அண்ணாமலை ஆதரிக்கிறாரு, அர்ஜுன் சம்பத் ஆதரிக்கிறாரு, எல்லாமே ஆதரிக்கிறாங்க. அப்ப நான் சொன்னது இந்த அடையாளங்களை வந்து சிதறடிக்கிறது அப்படிங்கிற ரொம்ப முக்கிய நுட்பமானது. அப்ப அந்த வேலைக்கு ஒரு அடியாள் வேணும், ஒரு அடிவரடி வேணும், ஒரு கூலிப்படை வேணும். அதனுடைய கூலிப்படை எப்படி அம்பேத்கர் அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அம்பேத்கர் அவர்கள் பார்ப்பனர்களின் அடிவரடிங்கிறது போல பேசியிருக்காரு. அதை பெரியார் பேசி ஏத்துக்கிறார். அவரு நான் தான் கண்டிக்கிறேன். நான் பேசி ஏத்துக்கிறார். அவரு பெரியார் பேசியது நீங்க ஏத்துக்கிறீங்களா? சொல்லுங்க. நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? பதில் சொல்லுங்க. நான் பேசிட்டு உனக்கு பதில் சொல்றது நான் இங்க வரல. இல்ல வன்னியர்ஸ் நான் இருங்க. உனக்கு பதில் சொல்ல வயதுக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு எல்லாரும் நான் திருப்பி பேச ஆரம்பிச்சேன். இருங்க. நான் பேசும்போது கண்ணியமாக ஆரோக்கியமாக தனிப்பட்ட உரையாடல் வேண்டாம். அமைதியா இருக்கணும். இல்ல வேண்டாம். பேசும்போது அமைதியா இருக்கணும். நீங்க முடிங்க. திருவன்னியர்ஸ் முடிங்க. நான் பேசிட்டு இருக்கும்போது திருவன்னியர்ஸ் முடிங்க. இல்ல இல்ல வேண்டாம். நீங்க என்ன வேணா பேசிட்டு போவீங்க. வாயை மூடுங்க. நான் இருக்கேன். நான் வாயை மூடுறேன். நான் வரல. நான் இருக்கேன். நீங்க இப்ப பிரச்சனாவை எப்படி கோவப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம், அதே கோரிக்கை தான் வைக்கிறேன். அவர் முடிக்கிட்டோம், கருத்துக்கு பதில் சொல்லுவோம். நான் திரும்ப அதான் சொல்றேன். நான் ஆர்எஸ்எஸ் ஒரு அசைன்மெண்டை செயல்படுத்தக்கூடிய ஒரு கூலிப்படை தான் ஓம் தமிழர் என்கிற நாம் தமிழர். அவர் பதில் சொல்லி முடிக்கிறேன். இந்த பின்னணியில இருந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? நீதிமன்றத்துடைய வரியிலே நம்ம சொல்லுவோம், சமூக பதற்றத்தை உருவாக்குவதுதான் இவங்களுடைய அஜெண்டா. அதுதான் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நீங்க வந்து ஒரு மாணவி வந்து இந்த மாதிரி வந்து பாலியல் வன்முறை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அதன் மூலமாக ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குவதுங்கிறது பாஜகவினுடைய செயல் திட்டம். 2 பேரும் சேர்ந்து பாஜக, ஆர்எஸ்எஸ், ஓம் தமிழர் என்கிற நாம் தமிழர் எல்லாம் சேர்ந்து இதை செய்யும் பொழுது
இன்னைக்கு வந்து ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்கி இருக்கு அப்படிங்கறத யார் சொல்றது? நான் சொல்லல, நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. அது விரைந்து நடவடிக்கை இந்த விவாதம் முடிகிற வரை நான் ஓசிகா என்று தான் பேசுவேன். நீங்க குறிப்பிட கூடாது. நீ சொல்லி பாருங்க. நீங்க குறிப்பிட கூடாது. ஓசிகா 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 சொல்லுவேன். நீங்க வந்து ஓம் தமிழர் அப்படிங்கற கட்சி பதில் சொல்லுங்க. நீங்க அவர் தடுக்கவே இல்ல. நீங்க அவர் தடுக்கவே இல்ல. நான் இந்த விவாதம் முடிகிற வரை ஓசிகா என்று தான் சொல்லுவேன். நீங்க என்ன தடுக்க